வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பமாக நம்ம ராஜா சாமுண்டேஸ்வரிக்கு நெத்தி அடி கொடுத்த மாதிரி பேசுறாங்க. நான் ரேவதியோட 6 மாசம் சேர்ந்து வாழ போறேன், இல்லாட்டி ரேவதியன் கூட என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரிக்கு கண்ணுல விரலை விட்டு ஆடுறாங்க. இதை கேட்டு சாமுண்டேஸ்வரி அப்படியே அரண்டு போறாங்க. அந்த சமயத்துல ரேவதி ராஜா கையை பிடிச்சுக்கிட்டு, வா ராஜா, வெளியில நின்றுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்து சந்திரகலா ஆத்திரத்துல ஆடி போறாங்க. அதோட நாங்க இன்னைக்கு ஹனிமூன் ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு ராஜாவும் ரேவதியும் சாமுண்டேஸ்வரிக்கு டாட்டா காட்டிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் பயங்கர கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. இதுதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சீன் ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம். எப்படியாவது ரேவதியையும் ராஜாவையும் பிரிக்கணும்னு நினைச்சு சாமுண்டேஸ்வரி விஷயத்தை கோர்ட்டுக்கு இழுத்து போறாங்க. கோர்ட்டுல நீதிபதி தீர்ப்பு சொல்றாங்க. 2 பேரும் 6 மாசம் கணவன் மனைவியா சேர்ந்து வாழணும், அதுக்கு பிறகுதான் இறுதி முடிவு அப்படிங்கறது தெளிவா சொல்லிடுறாங்க. தீர்ப்பை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி, இந்த 6 மாசமும் அந்த டிரைவர் பையன் என் ரேவதி கண்ணுல படாம பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ரேவதியை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட, இந்த பாரு ரேவதி, கண்டதையும் மனசுல குழப்பிக்காத, இந்த டிரைவர் பையனோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ உனக்கு ஒரு வாழ்க்கை தான், வேற நல்ல மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வெளியில இருந்து ராஜா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓ, அத சபாஷ், என் மனைவிக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து வைப்பீங்களா, கணவர் நானே இருக்கேனே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சமயத்துல ராஜா கார்ல மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் ரேவதிக்கு பயங்கர சந்தோஷம். சாமுண்டேஸ்வரியின் ஆத்திரம், எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க, உனக்கு மானம் ரோஷம் இல்லையா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கத்துறாங்க. அதுக்கு ராஜா, என் மனைவிக்கு நீங்க வேற மாப்பிள்ளை பார்க்க முடியாது, கோர்ட்ல என்ன சொன்னாங்க, 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி கோபத்துல, 6 மாசம் என் ரேவதி கண்ணுல கூட நீ படக்கூடாது, இல்லாட்டி துப்பாக்கியால சுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு ராஜா, பூச்சாண்டி காட்டாதீங்க, என் கூட ரேவதியை அனுப்புங்க, இல்லாட்டி நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இறுதி அல்டிமேட்டம், நான் போகணும்னா ரேவதி என் கூட வரணும், 6 மாசம் கழிச்சு வேண்டும்னா கூட்டிட்டு போங்க அப்படின்னு ராஜா செக் வைக்கிறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு சந்தோஷம், சாமுண்டேஸ்வரிக்கு ஆத்திரம் தலைக்கேறுது. அந்த நேரத்துல சந்திரகலா, இந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல, ஆனா இந்த டிரைவர் பையன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள கொந்தளிக்கிறாங்க. காளியம்மா திட்டம், சந்திரகலா காளியம்மாவை சந்திக்க போறாங்க, விவாகரத்து கிடைக்கல, 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு கோர்ட் சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காளியம்மா, கவலைப்படாத, நான் ஒரு ஸ்கெட்ச் போடுறேன், இந்த டிரைவர் பயல் இந்த வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு வரும் அப்படின்னு பயங்கர திட்டம் போடுறாங்க. கடைசி காட்சி, இந்த சைட்ல ராஜாவும் ரேவதியும் நாங்க ஹனிமூன் ட்ரிப்புக்கு கிளம்புறோம் அப்படின்னு லக்கேஜ் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து சாமுண்டேஸ்வரி, நடக்க கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு உடைந்து போறாங்க. இப்படி கார்த்தி, ரேவதி, ராஜா, சாமுண்டேஸ்வரி, சந்திரகலா எல்லாருக்குள்ளேயும் செம பரபரப்போட கதை அடுத்த எபிசோடுக்கு நகருது.